Hello students, 11th business max and statistics கான first midterm கான ஒரு original question paper பார்த்துட்டு இருக்கீங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 45 மார்க்ஸ்க்கு நடந்த இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 1 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 mark கொஷின்ஸ் பாருங்கள், 10 1 marksமே பார்த்தீங்கன்னா உங்களோட புக் பேக்கில் இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான் எல்லாமே. புக் பேக்கை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 2 mark கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எனி 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஈச் கொஷின் கேரி 2 marks. கொஷின் நம்பர் 16 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சால்வ் 11th ஒன் சால்வ் த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாக்கின் சைமன் கண்டிஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 14th how many ways 8 students can be arranged in a line along a circle. அடுத்து வெரிஃபை, அதுக்கடுத்து எவல்வேட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி கொடுத்த சம்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மேக்ஸிமம் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 mark 3 mark 5 mark கொஷின்ஸ் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்படியே சேமாக வரும்னு நினைக்காதீங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேமாக கொஷின் பேப்பர் இருக்காது, புரிஞ்சுதுங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஷின் பேப்பர் வந்திருக்கு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இதே பேட்டர்ன்ல வேற சம்ஸ் கேட்கலாம். ஆனால் இதில் இருக்க சம்ஸ்ல அதே கான்செப்ட் வந்து சேமாக இருக்கும். இந்த கான்செப்ட்ல இருக்க மற்ற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது, புரிஞ்சுதுங்களா? 3 mark கொஷின்ஸ் பாருங்க. எனி 4 கொஷின்ஸ் எழுத சொல்றாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 3 marks. 22 வந்து கம்பல்சரி, அதாவது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு 3 marksல கேட்டிருங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு பப்ளிக்லேயுமே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் இதுவரையும் யாரும் சரியாக படிக்கல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் குவார்ட்டர்லிக்கு இப்போலேருந்தே தயாராகிடுங்க, புரிஞ்சுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 17th ஒன் எவால்வேட் கேட்டிருக்காங்க. 18th ஒன் வந்து ஷோ தட் கேட்டிருக்காங்க. 19th ஒன் உங்களுக்கு நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 20 என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 21 எவல்வேட். 22 பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். எதையும் மிஸ் பண்ணாத படிக்க பாருங்க, புரிஞ்சதுங்களா? எல்லாமே இதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. படிக்கிறது இல்லை, மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க, போட்டு பாருங்க. ஓகே, அதுக்கடுத்தது 5 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கொஷின்ஸ். அதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துறாங்க. ஒன்று மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், இன்னொன்று வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன். அதே போல் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், இதுலையுமே வந்து உங்களுக்கு ப்ரூவ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்ட்ல இருக்க மற்ற சம்ஸுமே பார்த்துக்கோங்க, புரிஞ்சதுங்களா? அடுத்தது 24ல் பியும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிமாண்ட் சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. ஃபைன் டிமாண்ட் சேஞ்சஸ். ஓகே, ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ். அதுக்கு 25ல் வந்து உங்களுக்கு a cricket team of 11 players is to be formed for 16 players including 4 bowlers. இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூவ் தட் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் இருக்க சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆனால் இது அப்படியே சேமாக வரும், நம்பி போகாதீங்க. கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கான்செப்டில் இருக்க எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.